சென்னை துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபுவும் தாவேகா வேட்பாளர் சினோராஷுக்கும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் யுவராஜ். வணக்கம். எதற்காக மோதல் ஏற்பட்டது? காரணம் என்ன? வணக்கம். 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை முதல் தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய நிலையில் சென்னை துறைமுகத்தில் இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்டிருக்கக்கூடிய இந்த பாரிமுனை பகுதியில் இருக்கக்கூடிய அங்கப்ப நாயக்கன் தெருவில் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாவடி பகுதியில் தற்பொழுது இந்த தொகுதிக்கான திமுக வேட்பாளர் சேகர் பாபுவுக்கும் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சினோரா அசோக்கிற்கும் நேரடி மோதலானது ஏற்பட்டிருக்கின்றது. சென்னை துறைமுகம் தொகுதியில் அமைச்சர் சேகர் பாபுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சினோரா அசோக்கும் நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் வெளியாகி இருக்கின்றன. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அந்த தகவலின்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் சினோரா அசோக் தனக்கு குறிப்பிட்டிருக்கக்கூடிய இடத்தில் நின்று கொண்டிருந்த போது சேகர் பாபு தன்னுடைய ஆதரவாளர்களுடன் அந்த பகுதியை முற்றுகையிட்டதாகவும் தன்னை தொடர்ந்து மிரட்டியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் இரு தரப்பினருடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதியில் அதிகமாக கூடியதன் காரணமாக இரு தரப்பினரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் வெளியாக இருக்கின்றது. தற்பொழுது காவல்துறையினருடைய தலையீட்டின்படி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரு கட்சியினரும் கலந்து சென்றிருக்கின்றனர். 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அந்த பகுதியிலேயே குவிக்கப்பட்டிருக்கின்றனர். இரு தரப்பினருக்கும் எந்த ஒரு மோதலும் ஏற்படாமல் இருக்கக்கூடிய வகையில் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து காவலர்கள் இந்த பகுதியில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் யாருக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாத இருக்குமாறும் அதே போன்று எந்த ஒரு பிரச்சனைகளும் அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்காக தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்பொழுது இரு தரப்பினர்களையும் அழைத்து சுமூகமாக கலைந்து செல்லுமாறும் எந்த ஒரு வீண் பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்குமாறும் காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களுக்கு அறிவுரை வழங்கி வருகின்றனர். ஆனால் இரு தரப்பினருடைய ஆதரவாளர்களும் தொடர்ந்து காவல்துறையினரிடமும் தங்களுடைய ஆதரவாளர்களை திரட்டிக் கொண்டு இந்த பகுதியிலேயே பெருமளவிலாக கூட்டமாக திகழக்கூடிய அந்த ஒரு காட்சியும் பார்த்து கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து வாக்குவாதம் நடைபெற்ற இடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சேகர் பாபுவும் அதே போன்ற சினோரா அசோக்கும் இருவரும் நேருக்கு நேர் மோதி கொண்டிருக்கின்றனர். தங்களுடைய அந்த வாக்குவாதத்தில் நேருக்கு நேராக வேட்பாளர்கள் இருவரும் முன்வைத்திருக்கின்றனர். வாக்குவாதத்தை தொடர்ந்து சேகர் பாபுவும் சினோரா அசோக்கும் நேருக்கு நேர் இருந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருந்தது. இரு வேட்பாளர்களும் நேருக்கு நேராக மோதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய ஆதரவாளர்களும் அந்த தள்ளுமுள்ளையும் வாக்குவாதத்திலும் நேரடியாக ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிப்பாக ஈடுபட்டிருக்கக்கூடிய காவல்துறையினர் மட்டுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதன் பேரில் தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் அவர்களுடைய ஆதரவாளர்களும் கலைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருந்தனர்.